நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். செப்டம்பர் 12 முதல் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடத்தில் சிம்மத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நீங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலம் வந்தாச்சு, உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் அளப்பெரிய ஒரு பலனை இந்த வாரம் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். அவர் 10 குடையவன். அவர் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வேலையை பற்றி தொழிலை பற்றி தான் இருக்கும். அப்போ முனைப்போடு இருந்து நீங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். 2க்கும் 11க்கும் உடையவனும் ராசியில் இருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். நல்லதே நடக்கும். உங்கள் தந்தைக்கும் சமூகத்தில் இழந்திருந்த செல்வாக்கினை மீண்டும் பெற்று அவர் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பொருளாதார மேன்மை இருக்குது, பண வரவு இருக்குது, குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதுலேயும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் மிக பிரமாதமாக பண்ணலாம். வாக்கை கொண்டு தொழில் நடத்தக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள், அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், இலக்கிய சொற்பொழிவாளர்கள் மற்றும் மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உன்னதமான ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சி ஒரு செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த 3ல் கேது இருக்கிறது. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார், குரு பகவானும் பார்க்கிறார். அப்போ வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது மனம் வாங்குறீங்க, இல்லை வீடு வாங்குறீங்க, இல்லை ஃப்ளாட்டே வாங்குறீங்க. உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். நீங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள். அப்போ தொழிலில் நீங்கள் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலை. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் அதே நிலை தான். மற்றபடி 6ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள். மற்றபடி விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் சனி பகவான் இருக்கிறார். பொருளாதார மேன்மையை கூட, இப்போ தொழில் நல்லா இருந்து உத்தியோகம் நல்லா இருந்தாலே எல்லாமே சிறப்பாக தானங்க இருக்கும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 6இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்க பேசுகிறது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா மற்றும் அதாவது சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் நடிகை டெக்னீஷியன்கள்
கேமரா முன் நிற்பவர்களும் சரி, கேமராவின் பின்னாடி நிற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு அளப்பரிய ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும், ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் வேறு இருக்கிறார். சிறப்பானது ஒரு காலகட்டம். நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் தான் இருக்கும். சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருதுங்க. எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.